ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய விவசாயி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். என்னங்க பண்ணுறது, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு வச்சு போட்டு போன வீடியோவில் பார்த்தீங்கல்ல, மக்காச்சோளம் பாரு ஓட்டியிருந்தோம். அது ஊன்றதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க மக்காச்சோளம். சரி அப்படின்ட்டு சரி போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஏன்னா அது எங்கள் சொந்த தோட்டம் இல்லை, குத்தகைக்கு தான் ஓட்டுறோம். பாருங்கள், காட்டுக்கு வந்தாச்சு. அவங்க ஊனிட்டு நாங்கள் வரோம், ஊனிட்டு கிளம்பியாச்சு. அவங்க போயிட்டாங்க. புழுதிக்காடு எப்படி இருந்தாலும் அதில் வந்து இதெல்லாம் போட்டிருப்பாங்க. தண்ணியும் எடுத்துகிட்டு வச்சு ஒரு ஆள் வர சொல்லியிருந்தோம். ஏன்னா புழுதிக்காட்டில் என்னால் தண்ணி கட்ட முடியாதுன்ட்டு ஒரு ஆள் வர சொல்லியிருந்தோம். அதனால் அவர் வந்து தண்ணி கட்டிகிட்ருக்காரு. ஏன்னா ஊறிட்டு மடையெல்லாம் முறிச்சிட்டு போகும். அதனால் தண்ணி கட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் வர சொல்லிட்டோம். என்னங்க, தண்ணி விட்டு ஒரு 3-4 நாள் கழித்து தான் மயிலுக்கும் அது அணிலுக்கும் வந்து காவல் இருக்கணும். காலையில் ஒரு 2 மணி நேரம், ஒரு 6 மணிக்கு வந்தோன்னா ஒரு 9 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் காவல் இருக்கணும். கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் காவல் இருக்க தேவையில்லை. புழுதிக்காட்டில் வந்து நம்மளால் கட்ட முடியாதுங்க. இந்த மாதிரி ஈரம் கட்டி மடை முறிஞ்சிட்டு போயிடும். பாருங்கள், ஓலையவே வச்சு மரம் முறிக்காததுக்கு அவரே வச்சு ஓலையை வச்சு தண்ணி கட்டிகிட்ருக்காரு. கொஞ்சம் இஞ்சிருச்சு, தண்ணி பாஞ்சு ஒரு 2 டைம் கட்டி இஞ்சிருச்சுன்னா அப்புறம் சரியாக போயிருங்க. மடை நின்றுக்கும். அப்புறம் நம்மளும் கூட கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. தண்ணி மூஞ்சி போச்சு 1 மணிக்கு. அப்புறம் நிறுத்திட்டு போயிட்டோம். இப்போ சாயங்காலம் வந்து தண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். அப்போ சாயங்காலம் தண்ணி எடுத்துகிட்டு பாயிலிங்க 6 மணிக்கு மேலே நிறுத்திட்டு போயிட்டு, இப்போ பாருங்கள் தம்பி வேறு கட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இரவு செல்லவே பார்த்துட்டு பாருங்கள், தண்ணி கட்ட சொன்னங்காட்டி கொஞ்சம் டென்ஷன் ஆகி மாறிட்டு போட்டு இடையில பார்த்து வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. என்ன பண்ணுறதுங்க, அவரையும் கட்ட சொல்லித்தான் ஆகணும். சரிங்க, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்துங்க, உங்களுக்கு மக்காச்சோள பயிர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போட்டு காட்டுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.